அவரெல்லாம் சொன்னது எனக்கு ரொம்ப டென்ஷனே ஆயிடுச்சு. அண்டாவா ஏன் அப்படின்னலாம் சொன்னது வந்து, உருவ கேலி பண்ற மாரியெல்லாம் இருக்கு. எம்ப்ளாயீஸோட எஃபிஷியன்சிய வந்து எந்த அளவுக்கு சக் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணுவாங்க இந்த மேனேஜர்ஸ். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு குடுக்கப்பட்ட அதிகாரம் வந்து தனக்கு கீழ இருக்க மனிதர்கள வந்து அடக்குறதுக்கும், ஒடுக்குறதுக்கும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருக்கு. எல்லா மேனேஜர்ஸ்க்கும் கீழயும் 10 பேர் ஒர்க் பண்றது இல்ல. என் டீம்ல வெறும் 2 பேர் தான் இருப்பாங்க. ஆனா என் மேனேஜர் ஒரு 4 ஆள் இல்ல 5 ஆள் பண்ற வேலைய அசால்ட்டா சிங்சாங் பண்ணி, ஓகே சார், ஓகே சார்ன்னு போயிருவாங்க. பட் ஆனா அந்த டீம்னால அத பண்ண முடியுமான்ற ஒரு கெப்பாசிட்டி அந்த அவங்களுக்கு அது ஐடியா இருக்க மாட்டேங்குது. தென் ஐ எக்ஸ்பெக்டட் நேசமணி. அதுதான் என்னுடைய பசங்க எனக்கு வச்சிருக்க பேரு. நேசமணி. யா, நேசமணி. எனக்கு ஆப்போசிட்ல அவங்க எல்லாம் சொன்னதை வச்சு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சதுன்னா, they didn't work under a friendly manager might be. ஸோ அப்படி இருந்திருந்தா ஃப்ரெண்ட்லியா நேசமணி எதிர்பார்த்துருக்கலாம் அந்த ஆன்சர்ல. எதுல வேலை பாக்குறீங்க? ஃபுட் ப்ராடக்ட் சார். எனக்கு இப்போ சொல்லுங்க. இப்போ ஆக்சுவலா ஜென்ரலா உங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு கேட்குற ரவுண்டை தாண்டி ஒர்க்கிங் பிளேஸ்ல ஒரு இடத்துல இந்த பேர் வைக்கிற இந்த ஐடென்டிட்டின்னு ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்றது இருக்கு இல்லையா, இது ஏன் வந்து பேர் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன ரீசன் பிஹைண்ட் திஸ்? தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் பர்டிகுலர் மேனேஜர். தட் இஸ் ஒன். இன்னொன்று வந்து ஒரு மேனேஜரால் எல்லாராலையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நான் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது. அப்படி நல்லவன் இருந்தால் கம்பெனி வளராது. ஆஸ் அ மேனேஜர் நாங்கள் ஒரு சாண்ட்விச் லேயரில் இருக்கிறதுனால இப்போ ஒரு ப்ரெஷர் மேலேருந்து வருது, நமக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு வருது, இது வேலையை உடனே முடிச்சு கொடுக்கணும், நாளைக்கு தான் டெட்லைன்னா அது என் டீமை நம்பி தான் நான் கமிட்டே பண்ணுறேன். நான் இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து அடிக்கடி நான் வேலை கொடுக்குறேன், அடிக்கடி அவங்களை ஃபாலோ பண்ணி கேட்குறேன் அப்படின்னா மைபி ஃபார் த ப்ரொமோஷன் ஆஸ் வெல் அவங்கள அடுத்த லெவலுக்கு நான் குரூம் பண்ணுறேன். ஒரு எம்ப்ளாயியாக இருக்கும் போது அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு தெரியாது. ஒரு கிளைண்ட் காலில் போய் உட்காரும் போதோ அது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி சமாளிக்கிறோம், அதெல்லாம் மேனேஜரோட தலைவலி. அது எதுவுமே அது அவங்களுக்குமே தெரியவே தெரியாது. மேபி அந்த பொசிஷனில் வராதனால ஒரு அறியாமையால் இப்படி சொல்கிறாங்களோ என்னமோ தான் எனக்கு தோணுது. சார் அவர் சொன்னாரு, உங்களை நாங்க ஃபிட் இன் பண்றோம், நீங்க வந்து ஒர்க் பண்ணாததை நாங்க உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களை நாங்க கொண்டு வர்றது உங்களுக்கு தப்பா தெரியுதுன்றாங்க. பட் ஆக்சுவலி அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது மேனேஜர்ஸோட டீமோட கேப்பபிள் அவங்க பார்க்கணும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்க எல்லா மேனேஜர்ஸ்க்கும் கீழயும் 10 பேர் ஒர்க் பண்றது இல்ல. என் டீம்ல வெறும் 2 பேர் தான் இருப்பாங்க. ஆனா என் மேனேஜர் ஒரு 4 ஆள் இல்ல 5 ஆள் பண்ற வேலையை அசால்ட்டா சிங்சாங் பண்ணி, ஓகே சார், ஓகே சார்ன்னு போயிருவாங்க. பட் ஆனா அந்த டீம்னால அதை பண்ண முடியுமான்ற ஒரு கெப்பாசிட்டி அந்த அவங்களுக்கு அது ஐடியா இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால என்ன பண்ணிடுறாங்க, ஃபோர்ஸ் அப்படியே ப்ரெஷர் பண்றாங்க. யூ ஆர் ஜஸ்ட் மேனேஜிங் பட் வி ஆர் த எம்ப்ளாயீஸ் ஹூ ஆர் டூயிங் ஆல் த திங்ஸ். ஸோ நீங்க சொல்றீங்க நான் கம்பெனிக்கு லாயலா இருக்கேன்னு சொல்றீங்களே தவிர டீம் மெம்பர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. டீம் மெம்பர்ஸால இதை பண்ண முடியுமா? சரி, அவங்க அங்க கிரெடிட் வாங்குறதுக்காக நான் 2 டேஸ்ல பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றவங்க நம்ம டீமால அதை 2 டேஸ்ல பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இல்லாம டக்குன்னு சொல்லிட்டு வந்து இங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது எங்களுக்கு இரிட்டேட் ஆகிதான் நச இம்ச அப்படின்னு எங்களுக்கு ஒரு நேம் வருது. இன்னெஃபிஷியன்சியா அவங்க வந்து ஒரு இடத்துல உங்க டீமை வந்து அவங்க கிரெடிட் ஏர்ன் பண்றதுக்கு எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இஷ்டத்துக்கு அவங்க ஜாப்ஸோ ப்ராஜெக்ட்ஸோ வாங்கிட்டு வராங்க. ஒரு பிளேயரோட பொட்டென்ஷியல் கோச்சுக்கு தான் சார் தெரியும். ஸோ அவங்களுக்கு என்ன வருங்கிறதே வந்து நமக்கு தான் தெரியும். ஏன்னா அங்கேருந்து தான் இங்கே வந்திருக்கோம். அவங்களோட பொறுத்த வரைக்கும் என்ன நீ டார்ச்சர் பண்ணுறன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்களோட வெறுப்பாக தான், இதோட வெறுப்பின் வெளிப்பாடு தான், வேற ஒன்றும் இல்லை. வெறுப்பின் வெளிப்பாடு. அவங்க பேர் வைக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒர்க் பண்ணும்போது கொடுக்குற ப்ரெஷரில், இல்லைன்னா ஒர்க் பண்ண தெரியலன்ற ஒரு அறியாமையில், இல்லை புதுசாக வந்திருக்கிறோம் 4 பேர் சொல்லியிருக்காங்க இவர் பேர் இதுதான் அப்படின்றதுனால அது கூட பழகி அது மூலியமா கூட அவர் பேர் வச்சிருந்துருக்கலாம் இருக்கும். பட் இந்த பேர் வைக்கிறதுனால வந்து மேனேஜருக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும்ன்றது ஒன்றும் கிடையாது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த பேர் எங்கள் காதுக்கே ஃபர்ஸ்ட் வந்து விழாது. இவங்கெல்லாம் அவங்க வேலை பார்க்குற மேனேஜர்ஸ் பட்ட பேர் வைக்கிறாங்க இல்லையா, ஏன் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அந்த எண்ணம் இல்லை அப்படின்றத நான் பார்க்குறேன். உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஜெயிக்கணுன்ற வெறி வரணும். ஸோ ஒரு மேனேஜர் எப்படி இருக்கிறாரு, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களாவே மாறதுக்கான எண்ணம் வரும். ஸோ அவங்கள்ட்ட அந்த கமிட்மெண்ட்ஸ் இல்லை, இந்த வேலையிலே அப்படி இருந்துட்டு போனால் போதும், இந்த சம்பளம் போதும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கனால தான் அவங்க வந்து இந்த மேனேஜருக்கு இந்த மாதிரி பேர் வைக்கிறது. இப்போ அந்த பேர் வைக்கிற நேரத்துக்கு அவங்க அந்த வேலையை செஞ்சு முடிச்சாங்கன்னா அவங்க பேர் வைக்க வேண்டிய தேவையில்லை, மேனேஜர் மேலே கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு என்னோட கருத்து. பேர் வைக்கிற நேரத்தில் வேலை செஞ்சிருக்கலாம் கண்டிப்பா. அப்போ அவங்க வேலை செய்யலைன்னு சொல்றீங்க? மேபி பேர் வைக்கிறதுக்கு ரூம் போட்டால் சார் யோசிக்க முடியும். போகிற போக்கில் அவங்க பண்ணுற செயல்களாலையும் இதனாலையும் தான் சார் நம்ம பேரை வச்சுட்டு பேரை வைக்கிறோம். அவ்வளோ டைம் இருக்குது, அதனால தான் பேர் வைக்கிறீங்க. அது எங்களுக்கு டைம் இருக்குதுனால வைக்கல சார், எங்கள் வலி சார், அது வலி ப்ரெஷரில் வைக்கிறோம் சார் அந்த பேரை ஃபஸ்ட்டு. எதுக்காக அவங்க பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஜாலியாக இருக்கணும். அவங்க ஜாலியாக இருக்கிறத தடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க செய்கிற வேலையை அப்பர் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணல அப்படின்னா நம்ம வளர்ச்சியை அவன் தடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பேர் வைப்பாங்க. வளர்ச்சியை தடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு இது. அதுக்கப்புறம் அவரெல்லாம் சொன்னது எனக்கு ரொம்ப டென்ஷனே ஆயிடுச்சு. அண்டாவா ஏன் அப்படின்னலாம் சொன்னது வந்து உருவ கேலி பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்குது. சில பேர் அதுக்காகவும் பேர் வைக்கிறாங்க.
ஒருத்தர் நல்லா பட்டை அடிச்சுட்டு இந்த மாதிரி வந்தாங்கன்னா கூட அந்த மாதிரியும் பேர் வைக்கிறாங்க. சில பேர் கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னும் பேர் வைப்பாங்க. இவன் இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் என்னையே நோண்டிட்டு இருக்கான், மற்றவனை கேட்கவே மாட்டேங்கிறான், என்னை மட்டும் கார்னர் பண்ணுறாங்க அப்படின்றதுனால பேர் வைக்கிறது இருக்குது சார். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ போகும்போது இவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, கம்பெனியோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவாங்க, கம்பெனிக்கு க்ரோக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்ம பண்ணுறோம். பட் இவங்கெல்லாம் இப்படி பண்ணும்போது இது ரொம்ப ஒரு சில்லி திங்ஸாக இருக்குது. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி பண்ணுற வேலை கிடையாது. திஸ் இஸ் குரூப்பிசம். அன்அஃபிஷியலாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப்பிசமில் மல்டிபிள் எம்ப்ளாயீஸ் ஜாயின் பண்ணி தான் இந்த மாதிரி நிக்நேம் வைக்கிறது, அன்அஃபிஷியலாக வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி மீம் கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணுறாங்க. இந்த குரூப்பிசம் எதனால வருது அப்படின்னா, எந்த எம்ப்ளாயிக்கு நம்ம ஹெல்ப் பண்ண ரெடியாக இருப்போம் அப்படின்னா யார் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா. இப்போ நான் எப்படி இப்போ மேனேஜரானா, ஐ எம் நாட் அ டைரக்ட் மேனேஜர். நான் என்னோட மேனேஜர்கிட்ட நான் போய் கேட்டேன், சார் நான் உங்களை மாதிரி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் சார், நான் ஒரு நல்ல சேலரி ஹைக் வரணும் சார், நான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும் சார், எனக்கு இது வேணும் சார், அது வேணும் சார், நான் சொல்லிட்டு என்னோட மேனேஜர்கிட்ட நான் கேட்டேன். நான் கேட்டனால என்னோட மேனேஜர் எனக்கு எஜுகேட் பண்ணாங்க. அப்படி ஒரு டீமில் ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் கிட்ட டைரக்ட் கான்டாக்டில் இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு பர்சன் மட்டும்தான் டைரக்ட் கான்டாக்டில் இருப்பாங்க. அப்போ அது வந்து அவங்களுக்கு ஃபேவரட்டிசமாக தெரியுது. அந்த ஒரு பர்சனுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறனால அவங்களுக்கு அது ஃபேவரட்டிசமாக தெரியுது. இதை பயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் அவங்க மட்டும் ஃபேவராக பண்ணுறீங்க, இவங்களுக்கு மட்டும் ஃபேவராக பண்ணுறீங்க, அப்போ எனக்கு 3% ஹைக் போட்டிருக்கீங்க, எனக்கு 5% ஹைக் போட்டிருக்கீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரிபடியோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் இவங்க இந்த மாதிரிலாம் நேம் வைக்கிறாங்கங்கிறது எனக்கு தோணுது சார். எம்ப்ளாயீஸோட எஃபிஷியன்சியை வந்து எந்த அளவுக்கு சக் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணுவாங்க இந்த மேனேஜர்ஸ். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் வந்து தனக்கு கீழே இருக்க மனிதர்களை வந்து அடக்குறதுக்கும் ஒடுக்குறதுக்கும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருக்கு. எம்ப்ளாயீஸ் அப்படின்னு நாங்கள் ஆஃபீஸ்க்குள்ள நுழையும் போது என்ன பண்ணால், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பண்ணணுமோ அந்த மைண்ட் செட்டெல்லாம் 100% வர்றோம். இவங்க சொல்ற மாதிரி ஜாலியாக அந்த மாதிரிலாம் இல்லை. நாங்கள் எப்போ அந்த மாதிரி ஜாலியாக ஆயிக்கிறோம் அப்படின்னா, என்னுடைய உழைப்பும் என்னுடைய திறமையும் நான் எவ்வளோ என் கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்ற எனக்கான அந்த ஒர்க்கை அவங்க மதிக்கலை அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது எனக்கு அளவுக்கு அதிகமாக கோவம் வருது. ஆனால் என்ன பண்ணுறது, என் விதி, நான் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறேன். அப்போ நான் என்ன பண்ணணும், என்னுடைய கோவத்தை என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை நான் எப்படியாவது குறைச்சிக்கணும், பர்ஸ் பண்ணி ஆகணும். அதுக்காக பண்ணுறோம். இதே இது நான் ரொம்ப சிறப்பான ஒரு தலைமை கீழே வேலை பார்த்துருக்கேன். நான் ரொம்ப சாதாரண லெவல் வேலை, அவங்க வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் போஸ்ட்டு. பட் நான் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது நான் ஒரு கருத்து சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் நீங்கள் சொன்ன கான்செப்டை எனக்கு நீங்கள் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி தனியாக உட்காந்து ஒரு சைல்டு மாதிரி நான் போர்டில் கிளாஸ் எடுக்கிறேன், அவர் நோட்ஸ் எடுக்கிறார். நான் இன்ன வரைக்கும் அவரை மறக்கல. காரணம் என்ன, ஒரே ஒரு நாள் தான் எனக்குள்ளே இருந்த அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டதுக்காகவும் என்னோட கருத்தை உள்வாங்கினதுக்காகவும் மட்டும்தான். இதே இது இந்த ப்ரைவேட்லலாம் ஒர்க் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டே நைட்டாக ஒர்க் பண்ணி ஒரு 10 days அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வேலை முடிச்சிருப்போம். அதை அழகாக ஃப்ரூட்டாக அப்படியே எடுத்துகிட்டு கொண்டு போய், சார் பக்காவாக முடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் போய் நிற்பார். ஒரு வார்த்தைக்கு கூட ஒரு அங்கீகாரத்துக்காக கூட எனக்காக என் டீம்மேட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்கன்ற வார்த்தை கூட அவங்க வாயில் வராது. அதே இது மிஸ்டேக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மிஸ்டேக் வந்த செகண்டில் எல்லாம் யூஸ்லெஸ் ஃபெல்லோவாக வச்சுருக்கேன் சார், எனக்கு ப்ரெஷருக்கு கூடிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லுவார். ஒரு குட்டி மிஸ்டேக்காக இருக்கும், அன்னையார் நாங்கள் ரெஸ்பெக்டாக சொல்லியிருப்போம், சார் சாரி நடந்துருச்சு மன்னிச்சுக்கோங்க நான் சரி பண்ணிடுறோம் சார், ரொம்ப ஹம்பிளாக சொல்லியிருப்போம். அது அவங்க மைண்டில் ஏறாது. ஏன்னா அவங்க நான் ஹம்பிளாக சொல்கிறேன் என்ன தெரியுமா நினைப்பாங்க, நீ எனக்கு கீழே இருக்க, நீ என்கிட்ட கெஞ்சிதான் ஆகணும், இல்லைனா நாளைக்கு உனக்கு ப்ரொமோஷன் இல்லை, இன்க்ரிமெண்ட் இல்லை, உன்னோட எஃபிஷியன்சி நான் வெளியே காட்டவே மாட்டேன் பார்த்துக்கோ, அப்படி பண்ணுவாங்க.